கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தங் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உறையுமிடம் தள்ளாய சம்பாதி சடாயன்பார் தாமிருவர் புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே. நமஸ்காரம், மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயமறிவோம் பகுதி 354 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்தை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப பிரபலமான பிரசித்தமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய புராண பெயர் புள்ளிருக்கு வேலூர். இப்படி தான் அந்த காலத்திலேருந்தே ரெஃபரன்ஸ் பண்ணி வந்திருக்கு, புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு. அது எதுக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு புள்ளிருக்கு வேலூர், இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல மாகாத்மியம் என்ன, புராணம் என்ன, பழமை என்ன அப்படிங்கிற பல விஷயங்களோடு தான் நாம் இன்றைக்கு எபிசோட வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து கொண்டு அனுபவிக்க போகிறோம். எதுக்கு சுவாமி முதல்ல அந்த வைத்தீஸ்வரன் கோவில் வந்தோம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு நீங்கள் போன எபிசோடை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சிதம்பரத்திலே மேற்கு கோபுரத்தில் இருக்கிற செல்வமுத்துக்குமார சுவாமியை நாம் தரிசித்தோம். அழகான கோவில், சின்ன சன்னதி. அங்கே இருக்கிற முருகப்பெருமானுடைய மூலவர் அழகாக கருங்கல் திருமேனியாக சண்முகராக வீற்றிருக்கிறார். இவருக்கு உற்சவர், அதாவது திருவிழா சமயங்களிலே வீதி புறப்பாடு வரும் இவருடைய திருமேனி அப்படின்னு பார்த்தா அது சிதம்பரத்தில் இல்லை, அதுக்கு பதிலாக வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். எனவே அந்த மேற்கு கோபுரத்திலே விளங்கும் செல்வமுத்துக்குமார சுவாமியினுடைய உற்சவர், அவர் பேரும் செல்வமுத்துக்குமார சுவாமி தான் அந்த உற்சவர் பேரும். அப்படிப்பட்ட அந்த அழகான முருகனை தரிசிப்பதற்காக சிதம்பரத்திலிருந்து சீர்காழி போகும் வழியிலே நடுவில் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இந்த முருகப்பெருமான் இருக்கார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு இப்போ வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலை போய் உள்ளே சென்று நாம் பிரவேசித்து தரிசித்து அங்கே இருக்கிற அந்த வைத்தியநாதரையும் அந்த தையல் நாயகியும் செல்வமுத்துக்குமார சுவாமியும் தொழுவதற்கு முன்னால் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கதை சொல்கிறேனே, அதாவது ஒருத்தரை பார்த்தேன், அவருடைய மனைவி இவா 2 பேருமா சேர்ந்து ஸ்தல யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தா. நிறைய கோவில்களுக்கெல்லாம் இந்த ட்ராவல்ஸ்லாம் இப்போ இருக்கே, விதவிதமான ட்ராவல்ஸ் இருக்கே, பட்டி தொட்டியில் இருக்க கோவில் முதற்கொண்டு அத்தனைக்கும் அவள் கூட்டின்னு போகிறா. இந்த கணவரும் மனைவியும் இந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸில் ஒரு பிடிச்ச நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா. அந்த கணவருடைய அந்த மனைவியை பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அவள்கிட்ட நின்று பேசின்னு இருந்த பொழுது எப்படி இந்த இது எப்படி இருந்தது, ட்ரிப் எப்படி இருந்ததுலாம் விசாரிச்சிருந்தபோது என்னென்ன கோவிலுக்கெல்லாம் போனேள் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்னால், பேர் தெரியல, நிறைய கோவில் கூட்டின்னு போனாங்க, ஆனால் பேர்லாம் தெரியல அப்படின்னா. அப்போ நினச்சிட்டேன், அது எதுக்கு அப்படின்னா அவ்வளோ கோவிலுக்கு போகணும்? ஏன்னா ஊருக்கு 4 கோவில் கட்டி போட்டிருக்கான். எல்லா கோவிலுக்கும் வித்தியாசமே பார்க்காம எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அவன் ஒரே ஒரு கோவில் தான் கட்டியிருப்பான். ஊருக்கு ஒரு கோவில் இருந்தால் போதாதா? ஏன் நாட்டுக்கே ஒரு கோவில் இருந்தால் போதாதா? எல்லா கோவிலும் ஒன்று தானே, எல்லாம் அதே சாமி தானே அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல. ஆனால் அப்படி கட்டலை. தெருவுக்கு தெரு கோவில் வச்சு, அதுவும் கும்பகோணம் சைட்லாம் போனேன்னா தெருவே கோவிலாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறச்சே எதுக்கு இவ்வளோ கோவில் கட்டியிருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனி மகாத்மியம் இருக்குது. அங்கே இருக்கிற இறைவனுக்கு தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது நம்மளை போலவே கோவிலில் இருக்கிற இறைவனுக்கும் பார்த்தேன்னா தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போ அம்பாள்னே எடுத்துட்டேன்னா மதுரையில் இருக்க மீனாட்சி, அவளுக்கு ஒரு தனி குணாதிசயங்கள் இருக்கும். காஞ்சியில் இருக்க காமாட்சிக்கு தனி குணாதிசயங்கள் இருக்கும். இதே காசியில் இருக்க விசாலாட்சிக்கு தனி குணாதிசயங்கள் இருக்கும். நாகப்பட்டினத்துக்கு நீலாயுதாட்சிக்கு தனி குணாதிசயங்கள் இருக்கும். எல்லாரும் ஒன்றா, எல்லாம் ஒரே அம்பாள் தான். ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவம் மாறுபடும். இப்போ மீனாட்சின்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் மோர் பொலிட்டிக்கல் டெய்ட்டின்னு சொல்லலாம். அதாவது இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்களும் நாட்டினுடைய சம்பந்தமான விஷயங்களும் மீனாட்சிக்கு அவ்வளோ அதில் ஈடுபாடு உண்டு. அதனால் அவளுடைய நடவடிக்கைகள், அவளுடைய அருள் எல்லாமே பார்த்தேன்னா அது சம்பந்தமாகவே இருக்கும். ஆனால் இப்போ போய் அகிலாண்டேஸ்வரி போய் திருவானைக்கால போய் சேவிச்சேன்னா அவளுக்கு அப்படி கிடையாது. அவளுக்கு ஞான சம்பந்தமான விஷயங்கள் ஜாஸ்தி, வித்தை, கல்வி, ஞானம். அதனால் அவளுடைய புராணங்கள், அவளுடைய சரித்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தேன்னா
அந்த அம்பாளுக்கு அந்த ஞானம் சம்பந்தமான விஷயமா இருக்கும். அதெல்லாம் மீனாட்சிக்கு அவ்வளோ ஞானம் வழங்கினாள் அப்படின்லாம் கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட முடியாது. எனவே கோவிலில் ஒவ்வொரு மூர்த்தத்துக்கும் நம்மளுடைய மனிதன் எப்படி இருப்பானோ அதை போன்றவே குணாதிசயங்கள் இருக்கும். ஏன்னா சுவாமி கடவுளுக்கும் இப்படிலாம் இருக்குமானா, கடவுள் ஆஸ் சச் அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா இது இப்படிலாம் இருக்காது. அது நிர்குண பிரம்மம், குணமே இல்லாத இறைவன் அப்படின்லாம் சங்கர பகவத்பாதால் சொல்கிறார். ஆனால் சிலை வடிவமாக அர்ச்சா திருமேனியாக கோவில்களில் வரும்பொழுது, அப்போ பிரதிஷ்டைன்னு நடக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் மாறுபடும். சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லா இறைவனுக்கும் உண்டு. ஆனால் சில இடத்துல சில விஷயங்கள் அப்படி உயர்ந்தோங்கி வெளிப்படையாக தெரியும். அதை போலவே இங்கே வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாத சுவாமிக்கு பலவிதமான குணாதிசயங்கள். இவர் பிணிகளை போக்கக்கூடிய இறைவனாகவே இங்கே அருள் புரிகிறார். அதனால் வைத்தியநாதன் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அப்படி அவருடைய ஆச்சரியமான இந்த க்ஷேத்திரம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் தனித்தனி மகாத்மியம் இருக்குது. அதனால் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு போனால் இன்னும் ரசிக்கும். அது போயிட்டு வந்தால் தப்பு இல்லை, தெரியாமல் போனாலும் தப்பு கிடையாது. ஆனால் அதை விட ஒரு படி மேலே எப்போ ரசிக்கும் அப்படின்னா, அந்த கோவிலை பற்றி நன்னா தெரிஞ்சுட்டு போயிட்டு வந்தால் இன்னுமே நன்னா ரசிக்கும். அது அப்படியே மனசில் நிற்கும். ஆக அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த வைத்தியநாத சுவாமியையும் இங்கே இருக்கிற இந்த இதர தேவதைகளையும் இங்கே இருக்கிற இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தையும் தெரிஞ்சுண்டு அப்புறமா கோவிலுக்குள்ளே நம்ம பிரவேசம் பண்ண போகிறோம். இந்த ஊரினுடைய பழமை அப்படின்னுங்கிறத நம்ம முதல்ல எடுத்து பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எப்போவுமே பழமைங்கிறது ரொம்ப முக்கியம். அதன்படி இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுடைய பழமை அப்படின்னு பார்த்தேன்னா, ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தேன்னா அப்பர் காலத்திலேருந்தே இந்த கோவிலை நிறைய பேர் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கா. என் அப்பர் பெருமானே தேவாரத்தில் இந்த கோவிலை பற்றி பாடுறார். அப்போ அத்தனை வருஷங்கள், அத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழையது இந்த கோவில். இது ஹிஸ்டாரிக்கலாக அப்பர் பெருமானுடைய வாழ்க்கை காலம் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறா. அதில் இது ஒரு சாராருடைய கருத்து. அதை எடுத்துப்போம். நம்ம ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இங்கே இருக்கிற வைத்தியநாத சுவாமி இருக்கார். ஏன்னா அவருடைய பாட்டில் வருதே. அப்போ அவ்வளோ பழசு அப்படிங்கிறத ஹிஸ்டாரிக்கலாக சொல்லலாம். பல்லவர் காலத்தினுடைய கட்டடக்கலைகள்லாம் இருந்தது அப்படின்னு நாமும் சொல்கிறா. இது ஒரு பக்கம். இதே இந்த க்ஷேத்திர மகாத்மியத்தின் வாயிலாக இந்த கோவிலினுடைய பழமையை பார்த்தோம் அப்படின்னா, இது லட்சக்கணக்கான வருஷங்கள் பழசு. எப்படி லட்சக்கணக்கான வருஷங்கள் பழசு அப்படின்னா, ராமாயண காலத்தில் இங்கே நடந்த சில சம்பவங்களாக சொல்லப்படுகிறது. அப்படியா? ராமருங்கிறது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டே வைக்கிறா நம்மளுடைய ஆன்றோர்கள். இது ஹிஸ்டாரியன்ஸோட கருத்து கிடையாது. ஆனால் நம்மளுடைய இந்த மதத்தை வளர்த்த ஆன்றோர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறா அப்படின்னா, ராமர் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தார். திரேதாயுகம். அப்போ திரேதாயுகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த கோவில் இருக்குது. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் பாடுறார் தேவாரத்தில். இதை தான் இந்த ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஆரம்பத்தில் ஒரு பாட்டு சொன்னேனே, அது தேவாரம். அதில் கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தங் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் குறையுமிடம் தள்ளாய சம்பாதி சடாயு என்பர் தாமிருவர். சம்பாதியும் ஜட்டாயுவும் இங்கே இந்த சிவபெருமானை பூஜித்தார்கள் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் பதிவு பண்ணுறார். இந்த சம்பாதியும் ஜட்டாயுவும் ராமாயண காலத்திலே வாழ்ந்தவர்கள். ராமர் இருக்கும்போதே ஜட்டாயு உயிரை விட்டாச்சு. எனவே இந்த ஜட்டாயு இந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கணும்னா ராமர் இருக்கும்பொழுது உயிரை விட்டதுக்கு முன்னாடி தான் பூஜை பண்ணியிருக்கணும். ஏன்னா போனதுக்கப்புறம் எங்கே பூஜை பண்ணுறது? அதனால் அத்தனை வருஷங்கள் ராமர் இருக்கிற காலத்திலேருந்தே இந்த கோவில் இருக்குது. லட்சக்கணக்கான வருஷங்களாக கோவில் இருக்குங்கிறத சொல்லதை விட இங்கே இருக்கிற பரமேஸ்வரன் அவருடைய சாநித்தியம் அதெல்லாம் இந்த இடத்துல லட்சக்கணக்கான வருஷங்களாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கோவிலுங்கிறது மாறுபடும். நிறைய ராஜாக்கள் எடுத்து கட்டியிருப்பா, சிதிலம் அடைஞ்சிருக்கும், திருப்பி புனரமைச்சிருப்பா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற பரமேஸ்வரனும்
அவருடைய சாநித்தியமும் லட்சக்கணக்கான வருஷங்களாக இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சும்மா சொல்லியாச்சு ஜட்டாயுவும் சம்பாதியும் ராமாயண காலத்தில் இருந்தவர்கள்னு. ஆனால் அவன் 2 பேர் யாருன்னு தெரிஞ்சாதான் அவளுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன கனெக்ஷனுங்கிறதே புரியும். ஏன்னா அது ஒரு முக்கியமான கதை. இந்த கோவிலோட சம்பாதிக்கும் ஜட்டாயுக்கும் இருக்கிற கதை அது ரொம்ப முக்கியமாக கொண்டாடுறான். ஆக இந்த சம்பாதி யார், ஜட்டாயு யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் தற்சமயம் ராமாயணத்துக்குள்ளே போகிறோம். இந்த ராமாயணத்துக்குள்ளே போகிறோங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த டிவியில் வர ராமாயணம், அப்புறம் யாரோ 2 பேர் உட்காந்து ஏதோ ஒரு மூலையில் கதை சொன்னால் அதை கேட்டுன்னு ராமர் இது பண்ணார், ராமர் தப்பு பண்ணிட்டார், வாலியை கொன்றார் தவறு, பொய் சொன்னார் தவறு, சீதையை இதில் பண்ணார், அக்னி குண்டத்தில் இறங்க சொன்னார் தவறு, ராமர் மகாபாவி அப்படின்லாம் ஏதோ நிறைய பேசினுங்க. இப்போ ராமாயணம்னு எடுத்தாலே ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக போயிடுத்து. ராமாயணத்தை பார்த்து மக்கள் வாழ்கின்ற காலம் போய் இப்போ ராமாயணத்தில் ராவணன் தான் நல்லவன், ராமர் ரொம்ப கொடூரமானவருங்கிற அளவுக்கு இப்போ ரொம்ப அதை பற்றி இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டா. அது எதனால் வினை அப்படின்னா, ராமாயணத்தை ஒழுங்காக படிக்காத காரணத்தினால், ஒழுங்காகன்னு சொல்கிறத விட ராமாயணத்தையே முதல்ல மூலத்தை படிக்காத காரணத்தினால், வால்மீகி ராமாயணத்தில் என்ன இருக்குங்கிறத படிக்காத காரணத்தினால் வந்த வினை. வால்மீகி ராமாயணமோ கம்ப ராமாயணமோ எதை எடுத்தாலும் சரி, அதை ஒழுங்காக நம்ம டீட்டெயில்டாக படிக்காத காரணத்தினால் வந்த வினை தான் இதெல்லாம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜட்டாயுவோட கதைக்காக நம்ம ராமாயணத்துக்குள்ளே ப்ராப்பராக பார்க்க போகிறோம். அதுவும் சில நுணுக்கங்களோடு சேர்ந்து வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ராமர் காட்டுக்கு போனார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தசரதன் கைகேயிட்ட 2 வரம் கொடுத்துருந்தான். அந்த 2 வரத்தை கைகேயி சரியான நேரம் வரும் பொழுது பயன்படுத்திண்டா. ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சா பரதனுக்காக. அதையே இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஷன். கைகேயி ராமருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ராமர் காட்டுக்கு போகணுன்னு இருந்தது அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்கா. அதெல்லாம் அது ஏதாவது ஒரு புது ராமாயணம், அற்புத ராமாயணம், அதிசய ராமாயணம், நவராமாயணம் நம்ம எழுதினா அதுலேன்னு வந்தோம். அப்படிலாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. கைகேயி கொஞ்சம் ஓரவஞ்சனையோட பரதனுக்காக, பரதன் நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா வால்மீகி திட்டுறார் கொடூரமான கைகேயின்னு சொல்லி அவரே போடுறார். அதே மாதிரி எல்லாரும் திட்டுறா. வசிஷ்டர்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் கைகேயை திட்டுறா, பரதனையும் திட்டுறா. அப்போ அந்த அளவுக்கு கொடூரமான அந்த கைகேயி என்ன பண்ணுறா, ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சீத்தையோடு சேர்த்து லக்ஷ்மணனையும் அனுப்பிச்சு எல்லாரும் 3 பேருமா காட்டுக்கு வந்துட்டா. காட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தது. தண்டகாரண்யத்தில் நுழைஞ்சோடனே ரிஷிகள் அத்தனை பேரும் நன்னா ராமரை போய் சேவிக்கிறா. அப்போ அவளுடைய கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்கிறா. அப்புறம் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களை இங்கே ராமர் அழிக்கிறார். ராமாயணத்தில் உள்ளே நுழைஞ்ச உடனேவே காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சீத்தையை கடத்தின்னு போகிற மாதிரி தான் நம்ம டிவியெல்லாம் காமிப்பான். ராமர் 14 வருஷம் காட்டில் இருந்தார். அந்த 14 வருஷத்தில் வெறும் 10 மாதம்தான் சீத்தை இல்லாமல் ராமர் இருந்தார். மீதி 13 வருஷத்தி 2 மாதம் சீத்தையோடு தான் சந்தோஷமாக இருந்தார். அதெல்லாம் நம்ம இதில் காட்ட மாட்டான். நமக்கு எப்போவுமே கஷ்டமாக காட்டினா தானே நமக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். இந்த சாயங்காலம் 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் கஷ்டமாக காட்டி அழ வச்சுட்டே நிறைய நாடகமாக வரும் பாருங்க 6.5 மணி நேரத்துக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ராமர் காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே டைரெக்டாக சூர்பனக வர மாதிரியும் காது மூர்க்கர் வர மாதிரியும் தான் நமக்கு சீத்தையை கடத்தின்னு போகிற மாதிரியும் தான் காமிக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி 13 வருஷத்தி 10 மாதம் கதை இருக்குது. அதில் நிறைய கதைகள் வருது. இந்த மாதிரி இந்த ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களை கொன்றது, அதுக்கப்புறமா ராமர் சீத்தை நீச்சல் அடித்த கதையெல்லாம் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு இடமா ஒரு ரிஷியோடைய ஆசிரமத்துக்காக போய் தங்கி இருந்து உபதேசங்கள்லாம் வாங்கிக்கிறதுலாம் இருக்குது. அப்படி நகர்ந்து ராமர் என்ன பண்ணுறார், பஞ்சவட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வரார். அந்த பஞ்சவட்டிங்கிறது இன்னைக்கு தேதியில் நாசிக் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. நாசிக் பஞ்சவட்டிங்கிறது இந்த மகாராஷ்டிராவில், இந்த நாசிக்கில் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம காசெல்லாம் அடிப்பா. அந்த பஞ்சவட்டி அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்துக்கு தான் ராமரும் சீதையுமா வரா. அந்த பஞ்சவட்டியில் தான் ஃபஸ்ட்டு ராமர் ஜட்டாயுவை பார்க்குறார். அப்போ ஜட்டாயு அப்படிங்கிற அந்த பறவை
ஜட்டாயுங்கிறது ஒரு மனிதன் கிடையாது, ஒரு தேவன் கிடையாது. ஜட்டாயுங்கிறது ஒரு பறவை. அந்த பறவையை ராமர் ஃபஸ்ட்டு பார்க்குறார். ரொம்ப விருத்தமான பறவை, அதாவது ரொம்ப வயசான ஒரு பறவை. அந்த பறவை ராமர்கிட்ட பேசுறது. ராமருக்கே ஆச்சரியம், பறவை பேசுமான்னா ஜட்டாயு சொல்கிறார், நான் பேசுவேன் ராமா, எனக்கு உன்னை நன்னா தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியோட இந்த ஜட்டாயு ராமரை பார்த்து கேட்க, ராமரும் ஜட்டாயுவை பார்க்குறார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறா. அதோடு இன்றைக்கு முடிச்சுப்போம். மேலும் இந்த ஜட்டாயு யார், அவர் என்ன கதை சொன்னார், அதுக்கப்புறம் ஜட்டாயுக்கும் ராமருக்கும் எப்படி நெருங்கிய சம்பந்தம் வந்தது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நாளை பார்க்கலாம்.